Welcome to my channel. இப்போ இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது அவியல். நல்ல வாசனையான சுவையான அவியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கறத பார்த்துடலாம். இப்போ அவியல் செய்கிறதுக்கு நீளமான பச்சை கத்திரிக்காய் 3 எடுத்திருக்கேன், முருங்கைக்காய் 1, பீன்ஸ் ஒரு 3 எடுத்துக்கோங்க. இதுக்கு ஒரே ஒரு தக்காளி தான் எடுத்திருக்கேன். அப்புறமா சீனி அவரைக்காய் ஒரு 5, பச்சை மிளகாய் 3, ஒரு கேரட் எடுத்திருக்கேன். அப்புறமா ஒரே ஒரு வாழைக்காய் எடுத்திருக்கேன். வாழைக்காய் இல்லைன்னா கூட பரவாயில்ல, உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு மீடியம் சைஸ் தேங்காயில் பாதியை துருவி எடுத்திருக்கேன். இப்போ இந்த தேங்காய் துருவலோட 10 சின்ன வெங்காயம், 10லிருந்து 12 பல் பூண்டு, கூடவே 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு மிக்சியில் ஒரு 2 சுத்து மட்டும் சுற்றி எடுத்துக்கோங்க. இப்போ நான் கடாயை சூடு பண்ணிட்டு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். அவியலுக்கு பொதுவாக தேங்காய் எண்ணெய் சேர்த்தா தான் அதோட சுவையும் வாசனையும் நல்லா இருக்கும். எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகெல்லாம் உடஞ்சிருச்சு. இப்போ நான் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அடுத்ததான் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற காய்கறிகளை இதோட சேர்த்துடலாம். பச்சை கத்திரிக்காய், பீன்ஸ், முருங்கைக்காய், கேரட், சீனி அவரைக்காய், வாழைக்காய், தக்காளி, பச்சை மிளகாய் சேர்த்துட்டு கூடவே 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, புளி கரைசல் சேர்த்துட்டு ஒரு வாட்டி இதை கலந்து வச்சிடலாம். அரைச்சி வச்சிருக்கிற தேங்காயை இதோட சேர்த்து நல்லா கலந்து வச்சிடலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இப்போ இதை க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சிடலாம். 5 மினிட்ஸ் ஆகிட்டு இப்போது இதை ஓப்பன் பண்ணி ஒரு வாட்டி கலந்து வச்சிடலாம். நான் நான்ஸ்டிக் கடை யூஸ் பண்ணியிருக்கனால அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. வேறு பாத்திரம் யூஸ் பண்ணுறதா இருந்தால் அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், அவியல் ரெடி ஆகிட்டு. இதோட வாசனை ரொம்பவே நல்லா இருக்கு. நீங்கள் வீட்டில் அவியல் செய்யும்போது ஒரு வாட்டி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.